மறுத்து போறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா, இது அறிகுறியா, இது எதனுடைய குறைபாடு? நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால் மறுத்து போகுது, அதுவும் கை மறுத்து போறதுக்கு தனியான சில காரணங்கள் இருக்கு, சில டிசீஸ் வந்தா இப்படி நடக்கலாம். கால்லயும் அப்படிதான். இப்போ மெயினா பார்த்தோம்னா நம்ம கை விரல்கள் மறுத்து போகுது, எனக்கு உள்ளங்கை அடிக்கடி மறுத்து போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா வயதானவங்களுக்கு வரலாம். இல்ல வயது வரம்பே இல்லாம தான் இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. ரொம்ப தூரம் நான் டெய்லி பைக்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களும் அவங்களுக்கு ஈஸியா வந்தது செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ல பாதிப்பு ஏற்படுது. கீழே ஏதோ பஞ்சு மூட்டை மேல நடக்கிற மாதிரி இருக்கு, நான் காலில் செப்பல் இருக்கா இல்லையானே தெரியல, ஏதாவது காயம் பட்டா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மறுத்து போய் ஒரு சென்சேஷன் இல்லைன்னா Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். நாம இங்க இருக்கக்கூடிய இடம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக். இங்கிருந்து உங்களுக்கான வீடியோ பதிவுகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களுடைய பல முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நான் இங்கே பார்த்தது குரு பக்தி கோடி நன்மை தரும். உண்மையிலேயே குருவினுடைய வழியை பின்பற்றி அவங்களுடைய வழி மாறாம நமக்கு இந்த காலத்து மருத்துவ முறையும் இணைத்து கொடுக்கும் பொழுது நிச்சயமா அது நல்ல பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய கிட்னி பிரச்சனையா இருக்கலாம், லிவர் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை எந்த மாதிரியான தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலுமே நிச்சயமா இங்கு உங்களுக்கு தீர்வுண்டு. அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த பதிவுகள் மூலமாக சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்றாட வாழ்க்கையில நமக்கு பல சிம்டம்ஸ் வரும், பல விஷயங்கள் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேலைகளை செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கோம். அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறுத்து போதல் அப்படின்றது. உடம்புல ஒரு சில இடங்கள்ல திடீர்னு மறுத்து போயிடும். ரத்த ஓட்டம் இல்லை அதனால மறுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலை உதறதோ தட்டுறதோ சுன்றதோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பாட்டு கடந்து போயிடும். ஆனா ஒரு சிலருக்கு இந்த உடல் மறுத்து போதல், இல்ல ஒரு சில விரல்கள் மட்டும் மறுத்து போதல், காலில் இந்த கட்டை விரல் மறுத்து போதல், இதெல்லாம் எதனால நிகழுது, என்ன குறைபாடுனால நிகழுது, இதற்கு ஏதேனும் தீர்வு இருக்கா, இல்லை இது ஏதேனும் அறிகுறியா, இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே மேமுடைய கன்சல்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் மூலமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்டிங் எடுத்துக்கலாம். நேரடியாகவும் வரலாம், ஆன்லைன் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் கன்சல்டிங் எடுத்துக்கலாம். மருந்துகள் கொரியர் மூலமாக உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஃபெசிலிட்டிஸ் அவங்க உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்காங்க. மறக்காம இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மறுத்து போதல் இது எதனால நடக்குது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நித்யா மேம், மறுத்து போறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா, இது அறிகுறியா, இது எதனுடைய குறைபாடு? நீங்க சொன்ன மூணுமே இதுல வந்துடும். ஒரு நோய்க்கான ஒரு சிம்டம்ஸா இது தெரியலாம், இல்ல நம்ம பாடியில இது அதிகமாயிடுச்சுங்க, இல்ல இது டிஃபிஷியன்சியா இருக்கு, அதனோட வெளிப்பாடா கூட நமக்கு தெரியுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு உள்ளங்கை உள்ளங்கால் மறுத்து போகுது, அதுவும் கை மறுத்து போறதுக்கு தனியான சில காரணங்கள் இருக்கு, சில டிசீஸ் வந்தா இப்படி நடக்கலாம். கால்லயும் அப்படிதான். இப்போ மெயினா பார்த்தோம்னா நம்ம கை விரல்கள் மறுத்து போகுது, எனக்கு உள்ளங்கை அடிக்கடி மறுத்து போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா இது முக்கியமாக பொதுவாகவே இது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஓகே. ஸோ நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலே இந்த மறுத்து போகிற கண்டிஷன் வந்துடும். அப்போ கைகளில் மறுத்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள். ஒரு சிலருக்கு இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துகிட்டே இருக்கும். இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் சொல்லுவாங்க. டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுங்க, பொதுவாக இது எல்லாருமே சொல்லுவாங்க. டிஸ்க் பல்ஜா இருக்கு, எனக்கு டிஸ்க் கம்ப்ரெஷன் இருக்குன்னு சொல்றாங்களே, நர்வ் கம்ப்ரெஷன் சொல்றாங்களே அப்படின்னு. அது இருந்தா கண்டிப்பாக கைகள்ல மறுத்து போற ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப டிரைவிங் பண்றது, சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல நிறைய ஒர்க் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விரிஸ்ட்ல ஒரு பெயின் வரும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அதாவது நம்மளுடைய விரிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கூழாங்கல் மாதிரி எலும்புகள் வந்து லைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ரோல. ஸோ இந்த கார்பல் போன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கைகள்ல இருந்து விரல்களுக்கு நரம்புகள் அந்த வழியா தான் வருது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தசை நார்கள் எல்லாமே வருது.
அந்த சின்ன டனல் வழியா வரும்போது அங்க ஏதாவது நமக்கு இன்ஃப்ளமேஷனோ கட்டியோ வலியினால நீர் கோத்து இருந்துச்சுன்னா அப்ப நர்வ் பிளாக்கேஜ் ஏற்படுது. இது கூட ஆர்டரிஸும் பிளாக் ஆகுறதுனால நமக்கு உள்ளங்கை மறுத்து போற ஒரு உணர்வு. ஸோ இதுதான் மெயின் ரீசனா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கால் ஏன் மறுத்து போகுது, இதே தான் பிளட் சர்க்குலேஷன் குறையுது. மறுத்து போற உணர்வு இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுதுன்னா நரம்புகள் அதிகமா பாதிக்கப்பட்டு கால் பாதத்துல ஒரு உணர்வே தெரியல. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனவங்க நிறைய பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, கீழே ஏதோ பஞ்சு மூட்டை மேல நடக்கிற மாதிரி இருக்கு, நான் காலில் செப்பல் இருக்கா இல்லையானே தெரியல, ஏதாவது காயம் பட்டா கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு மறுத்து போய் ஒரு சென்சேஷன் இல்லைன்னா சுகர் லெவல் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கவனமா நம்ம சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு சென்சேஷனே இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டாலோ நமக்கு உடனே டயபெட்டிக் அல்சர் மாதிரி வந்துடும். ஸோ அதை கியூர் பண்றதுக்கும் ரொம்ப நாள் ஆயிடுது. அப்போ இந்த உள்ளங்கை உள்ளங்கால் மறுத்து போறது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். கேர்லெஸ்ஸா நம்ம விட்டுறக்கூடாது. இதனோட நமக்கு விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலோ, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல ஸ்ட்ரோக் வரப்போகுது, பார்க்கின்சன் டிசீஸ் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய நோய்களுக்கு ஒரு வார்னிங் சைன் அப்படின்னு சொன்னா இந்த மறுத்து போற பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் சத்து இல்ல, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு அதனால மறுத்து போகுது. ஒரு டைம் 2 டைம் ஓகே. தொடர்ந்து நமக்கு இந்த பிரச்சனை இருந்தா ஃபுல் பாடி செக்அப் பண்றது இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் நர்வின் டானிக் எடுக்கணும், நரம்புறமாக்கி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்வோம். ஸோ அந்த பெஸ்ட் நர்வின் டானிக் நம்ம எடுக்கும்போது கை கால்கள் மறுத்து போறது நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஒருவேளை நமக்கு டிஸ்க் பல்ஜ் இருந்ததுன்னா அதற்கான சிகிச்சைகளும் நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ பெஸ்டா இதுக்கு பார்த்தோம்னா ஆயில் அப்ளிகேஷன், சித்த மருத்துவத்துல தொக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். தொக்கனம் அதாவது மசாஜ் தெரப்பின்னு சொல்றது. ஸோ அந்த மசாஜ் தெரப்பில பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிட்டு ஒற்றடம் கொடுக்கும்போது அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும். நர்வ் கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பெஸ்டா விட்டமின் B12 இருக்கிற ஃபுட்டு நிறைய சாப்பிடும். ஸோ கீரைகள் நிறைய எடுக்கும்போது நமக்கு நர்வ் கம்ப்ரெஷனோ இல்ல நர்வ்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப பெஸ்டா நம்ம கீரைகளை சாப்பிடணும். அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கணும். சில வகையான நட்ஸ் வகைகள் எடுத்துக்கிறது, சீட்ஸ் எடுத்துக்கிறது. சீட்ஸ்னா இந்த விதைகள். என்னென்ன விதைகள் மேம்? இதுல பார்த்தோம்னா இந்த பூசணி விதை, சூரியகாந்தி விதை, நம்மளுடைய எள்ளு எவ்வளவு அற்புதமான விதை, நம்ம மறந்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த எலும்புகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு எள் எண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பிடுங்க. அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும்னா எள்ளு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வேர்க்கடலை இதுவும் எடுத்துக்கலாம். இதுல எல்லாமே விட்டமின் B12 ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்றோம். ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போதும் இந்த நரம்புகள் நமக்கு வலிமையாக ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த நர்வின் டானிக் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அப்போ இந்த நரம்புகளை வலிமையாக்கக்கூடிய சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. பெஸ்டா நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய கல்ப சஞ்சீவி சூரணம். கல்ப சஞ்சீவி சூரணம் பெஸ்டா நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னா பூனைக்காளி விதைகள் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சதாவரி அப்படின்னு சொல்ற தண்ணீர் விட்டான் கிழங்கு, சடாமாஞ்சில் சாதாரண மூலிகை கிடையாது, நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ்ல இருக்கக்கூடிய அடைப்புகளையும் தீர்க்கக்கூடியது, நர்வ்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இந்த வெரிகோஸ் வெயின்லாம் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. அதுக்கு எல்லாமே இந்த சடாமஞ்சள் தைலம் நம்ம ஸ்பெஷலா கொடுக்குறோம். அதை தான் இதுலயும் நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 12 வகையான மூலிகைகள் சேர்த்ததான் இந்த கல்ப சஞ்சீவி சூரணம். ஸோ அப்போ அந்த நரம்புகள் வலிமையாக இருக்க இந்த மெடிசின்ஸ் எடுக்க எடுக்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்கும்போது மறுத்து போற பிரச்சனை நமக்கு நாளடைவில் குணமாகுது. ஓகே. ஸோ இந்த மறுத்து போற பிரச்சனைக்கு வயது வரம்பு எந்த வயதுலேருந்து இந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும்னு இருக்குங்களா? ஒரு சிலருக்கு வயதானவங்களுக்கு வரலாம், இல்ல வயது வரம்பே இல்லாம தான் இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. ரொம்ப தூரம் நான் டெய்லி பைக்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களும் அவங்களுக்கு ஈஸியா வந்தது செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் கண்டிஷன். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ல பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்ற ஒரு பிரச்சனை. இட்ஸ் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன். பாத்தீங்கன்னா பேம்பு ஸ்பைன் சொல்லுவாங்க. எப்படி மூங்கில் நேரா இருக்கோ முதுகு தண்டுவடம் நேராயிடும், குனியோ கூட முடியாது. அந்த கண்டிஷனுக்கும் அதனால நரம்புகள் அதிகமா பாதிக்கப்படுது.
அதுக்குமே நம்ம ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது அதிகமாக உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க, டிரைவ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மருத்து போதல் அப்படின்றது இது ஒரு காமன் ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது பெரிய பெரிய விஷயங்களுக்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அதற்கான தீர்வு சித்தாவில் பக்க விளைவே இல்லாமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு மேம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நித்யா மேம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு முழுவதுமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக உங்ககிட்ட எடுத்துக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பதிவுகளில் இந்த மாதிரி அற்புத குறிப்புகளை எங்களுக்காக நீங்கள் எடுத்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் கன்சல்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சல்ட்டுக்கான நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் வீடியோ கால் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், நேரடியாகவும் வரலாம். சென்னை ஆதம்பாக்கம் அப்புறம் தாம்பரம் முடிச்சூர்லேயும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மருந்துகள் இந்த தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கணும், அதற்கு நாங்கள் வெளியூர்லேருந்து வரணுமானா தேவையே இல்லை. கொரியர் ஃபெசிலிட்டியும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. மறுத்து போறத மறந்து போயிடாதீங்க. அது ஒரு மிகச்சிறந்த அறிகுறியா இருக்கு. அந்த அறிகுறிக்கான காரணம் என்ன, அடிப்படை என்ன அப்படின்ற தீர்வை தெரிஞ்சு அதை சித்தா மூலமா நீங்க தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா தீக்ஷாலயம் தேடி வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.